ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம கையேந்தி பவன் கார தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த லாக்டவுன் டைம்ல கடைகள்ல எல்லாம் போய் சாப்பிட முடியாது, வீட்லயே இந்த தோசை செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே கடையில பண்ற மாதிரி செம்ம டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரெசிபிஸை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபி நம்ம பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் நறுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணியே சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதத்து வர வரைக்கும் நல்லா வதங்க விடணும். பாருங்க, இந்த மாதிரி கண்ணாடியா தெரியுதுல, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இதுல தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா ஃப்ளேவர் வருங்க. நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வந்திருக்கு. நம்ம தக்காளியில இருக்க தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்ப கொஞ்சம் மசாலா சேர்த்துக்க போறோம். மசாலாலாம் சேர்த்துடலாம். 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் ரொம்ப குறைவா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி மசாலா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா தாங்க இருக்கணும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா சாதா மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலால நல்லா இந்த எண்ணெயோட சேர்ந்து பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாதுங்க. இந்த நம்ம போட்டிருக்க மசாலா ஃபுல்லா எண்ணெயிலே வதங்கணும். அப்பதான் நல்ல வாசம் வரும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். கொஞ்சம் பார்க்கவே நல்லா ஜூஸியா இருக்குல்ல. இப்ப நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம். கல்லை சூடு பண்ணி தோசை விட்டுக்கலாம். நம்ம ரோட்டு கடைகள்லாம் குட்டி குட்டி தோசையா தான் விடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி சிறுசா விட்டுக்கலாம். ஓரங்கள்ல எண்ணெய் ஊத்திருங்க, கொஞ்சம் மொறுமொறுப்பா இருக்கும். தோசையோட மேல் பக்கம் ஒரு நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி பரத்தி விட்டுருங்க. பாருங்க, இந்த தோசையை நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாலே திரும்ப திரும்ப எப்ப சாப்பிடுவோம் தாங்க தோணும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த தோசையை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பதான் மேல நல்லா வேகும். ஒரு நிமிஷம் போல இருக்கட்டும். இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க கூடாது, அதனால மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தோசையை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நம்ம தோசை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல, அப்படியே கடை தோசை மாதிரியே இருக்குங்க. இந்த தோசைக்கு எந்த விதமான சட்னியும் தேவையில்லை, வெறுமனையா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா காரம் குறைவா வச்சு தேங்காய் சட்னி அரைச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கார தோசையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.